OH பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். ஆறுபடை வீட்டிலே முதல் வீடாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்ட இடம் திருப்பரங்குன்றம். தேவாதி தேவர்கள் அத்துணை பேரும் வந்து நின்ற இடம் திருப்பரங்குன்றம். நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொடுவாரின் வினையெல்லாம் தீரும் என்று சொன்னார் சம்பந்தர். அருணகிரிநாதருக்கு தமிழ் பேசும் ஆற்றலை அள்ளி வழங்கிய முருகப்பெருமானின் பேரருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இடம்தான் திருப்பரங்குன்றம். பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, அகநானூறு, கலித்தொகை, மதுரை காஞ்சி என்று சொல்லக்கூடிய அத்தனை நூல்களிலேயும் திருப்பரங்குன்றத்தின் சிறப்பு மிக அழகாக இருக்கிறது. நக்கீரருக்கு உலகம் என்ற சொல்லை முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த பிறகுதான் திருமுருகாற்றுப்படை என்ற ஒன்றே வந்தது என்று சொல்கிறார்கள். பாண்டிய நாட்டு திருத்தலங்களிலே இருக்கக்கூடிய ஒன்று. சூரபத்மனை அழிப்பதற்காக தோன்றிய முருகப்பெருமானின் அந்த வீரத்தை மெச்சி அவருக்கு தேவாதி தேவர்கள் தங்களுடைய மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்த இடம்தான் திருப்பரங்குன்றம் என்பது. திருப்பரங்குன்றம் அந்த முதல் பாடலாக பாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நக்கீரப்பெருமான் தான் திருமுருகாற்றுப்படையை கொண்டு வரார். முதலிலே அதற்கு பிறகுதான் முருகப்பெருமானை ஆற்றுப்படை நூல் அப்படின்னா, உனக்கு என்னெல்லாம் துன்பம் இருக்கிறது, நீ இந்தந்த இடத்துக்கு போ, இப்படி நீ வழிபட்டால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லுவது தான் ஆற்றுப்படை என்று சொல்லுவது. ஆற்றுப்படுத்துதல், ஆறுன்னா பாதைன்னு அர்த்தம். ஆற்றுப்படுத்துதல் என்றால் நமக்கு ஒரு அருமையான பாதையை காட்டி நீ செல் என்று சொல்லக்கூடிய அந்த இடம்தான் ஆற்றுப்படை நூல்களிலே ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நக்கீரர் ஏன் அங்கே ஆற்றுப்படை நூலை பாடினார், ஏன் முருகப்பெருமான் உலகம் என்ற சொல்லை எடுத்து கொடுத்தார் என்ற ஒரு வரலாற்றை நாம் பார்ப்போமேயானால், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு திருவிளையாடல் புராணத்திலே தருமி பொற்கிழி பெற்ற வரலாறு என்ற ஒரு வரலாறு திருவிளையாடல் புராணத்திலே இருக்கிறது. அந்த கதை எல்லோரும் அறிந்தது தான். தருமி என்ற ஒரு ஏழை புலவன், பாண்டிய மன்னன் தன்னுடைய மனைவியின் கூந்தலிலே இயற்கை மனமா செயற்கை மனமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய போது, இயற்கை மனம்தான் என்று தருமி சிவபெருமானால் பாடப்பட்ட பாடலை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து ஒரு பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிய கதை எல்லோருக்கும் தெரிந்த கதை. அதில் என்ன ஒரு சிக்கல், ஏன் அவன் சிவபெருமானால் நெற்றிக்கண்ணை காட்டப்பட்டு நக்கீரர் வீழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு, எல்லாருடைய கூந்தலிலேயும் செயற்கை மனமா இயற்கை மனமா என்று இறைவன் கேட்கும்போது செயற்கை மனம்தான் என்று சொல்கிறார். அது பரவாயில்ல. தேவாதி தேவர்களினுடைய மனைவியருக்கும் அப்படியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. நீ வணங்கக்கூடிய பராசக்தியின் கூந்தலிலேயும் செயற்கை மனம்தானா, இயற்கை மனம் இல்லையா? பிரம்மனின் மனைவியாகிய சரஸ்வதிக்கும் அப்படிதானா, மகாலட்சுமிக்கும் அப்படிதானா என்று கேட்கும்போது அப்படிதான் என்று வாதிடுகிறார் நக்கீரர். அவருக்கு எப்படி போய் அத்தனை பேருடைய கூந்தலையும் அவர் எப்படி முகர்ந்து பார்த்தார், எப்படி அவருக்கு தெரிந்தது? தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்ததாக பேசும்போது இப்படிப்பட்ட துன்பம் நிகழும் என்பதை உணர்த்தக்கூடிய கதை தான் அது. ஏதாவது ஒன்று தெரியலைன்னா தெரியலைன்னு ஒத்துக்கிட்டு போயிடும். அது எனக்கு தெரியும் என்று வாதிடும்போது இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் என்பதை தான் அந்த தருமி கதை நமக்கு சொல்லுகிறது. அப்படி சிவபெருமானை தருமிக்காக எழுதி கொடுத்த அந்த பாடலிலே குற்றம் கண்ட நக்கீரன் வெப்பு நோய் தாங்க முடியாமல் பொற்றாமரை குளத்திலே விழுந்து எழுந்த பிறகு, நான் என்ன செய்வேன், எங்கே போவேன், என்னுடைய துன்பம் தீராதா, என்னுடைய இந்த வெப்பு நோய் நீங்காதா என்று கேட்டபோது சிவபெருமான் சொன்னாராம், கைலைக்கு வா, அங்கு வந்தால் உன்னுடைய வெப்பு நோய் நீங்கும் என்று சொன்ன அளவிலே இவர் கைலையை நோக்கி போகிறார். அப்படி போகும்போது தான் திருப்பரங்குன்றம் வழியாக போகும்போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு பொய்கையை பார்க்கிறார், ஒரு பெரிய குளத்தை பார்க்கிறார். குளத்துக்கு அருகிலே ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்கிறார். உடனே நக்கீரர் என்ன பண்றாரு, அன்றன்று செய்யக்கூடிய நித்திய அனுஷ்டானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நித்திய காரியங்கள், நித்திய கர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தினம் செய்யக்கூடிய பூஜைகள், புனஸ்காரங்கள், அது எல்லாம் அவருடைய நினைவுக்கு வருகிறது. இந்த குளத்திலே போய் நாம் அதை செய்யலாம் என்று கருதி குளத்திலே நீராடப் போகிறார். அப்போது நீராடி தவம் இருக்கும்போது ஆலமரத்திலே இருந்து ஒரு இலை அந்த குளத்துக்கும் கரைக்கும் நடுவிலே விழுகிறது. அதாவது ஒரு பாதி இலை தண்ணியில் விழுது, ஒரு பாதி இலை நிலத்தில் விழுது. நிலத்திலே விழுந்த அந்த இலை பறவையாக மாறுகிறது. தண்ணீரிலே விழுந்த அந்த பாதி இலை மீனாக மாறுகிறது.
இந்த மீன் என்ன செய்கிறது? பறவையை தண்ணீருக்கு இழுக்கிறது. பறவை என்ன செய்கிறது? மீனை கரைக்கு இழுக்கிறது. ஒரு பெரிய சப்தம் ஏற்படுகிறது அங்கே. உடனே நக்கீரர் தன்னுடைய தவம் கலைந்து என்ன சப்தம் என்று பார்க்கிறார். பார்த்த அளவிலே கற்கிமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூதம் அங்கே தோன்றுகிறது. அதோட வேலை என்ன அப்படின்னா, இந்த பூஜையை ஒழுங்காக யாரெல்லாம் செய்யலையோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். யாரெல்லாம் அன்றாடம் செய்யக்கூடிய அனுஷ்டானங்களை சரியாக செய்யலையோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிட்ரும். அந்த மாதிரி பூதம் நக்கீரனை பிடிச்சிருச்சு. பிடிச்சி எடுத்துட்டு போகும்போது அப்போ அவர் வருந்துறாரு, முதலிலே நான் சிவ நிந்தை செய்தேன், இப்போ இந்த அனுஷ்டானங்கள் செய்வதிலே நிந்தை செய்து விட்டேன், என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும்போது அந்த பூதம் என்ன பண்ணுது? ஒரு சிறைக்குள்ளே இவரை கொண்டு போய் அடைக்குது. அங்கே பார்த்தா ஏற்கனவே 999 சிவனடியார்கள் அதுக்குள்ளார கிடக்காங்க. அவங்க அத்தனை பேரும் ஒழுங்காக பூஜை பண்ணாதவங்க, ஒழுங்காக அனுஷ்டானங்களை பின்பற்றாதவங்க, அவ்வளோ பேரும் இருக்காங்க. அவ்வளோ பேரும் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள். இவரை தூக்கிட்டு வந்து போட்ட உடனே ஒரே கோபம், இவரை எல்லாரும் திட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1000 பேர் சேர்ந்தாதான் இந்த பூதம் 1000 பேரை ஒரே தடவையில் சாப்பிடும். இவ்வளவு நாளும் 1000வது ஆள் இல்லாமல் நாங்கள் நல்லா நிம்மதியாக இருந்தோம், நீ 1000வது ஆளாக வந்து சேர்ந்துட்ட, எல்லாரையும் இந்த பூதம் கொல்ல போகுது, எங்களுடைய மரணத்துக்கு நீ தான் காரணம் அப்படின்னு 999 பேரும் நக்கீரனை நோக்கி கையை காட்டுகிறார். அப்போ நக்கீரருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அந்த திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானை வேண்டி, முருகா நான் என்ன பண்ணுவேன், இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் எனக்கு மட்டும் வந்தால் பரவாயில்ல, என்னை சார்ந்த இத்தனை பேருடைய மரணத்துக்கும் நான் காரணமாக அமைந்து விட்டேனே, என்னுடைய குறைபாடு இத்தனை பேரினுடைய உயிரையும் குடிப்பதா, இப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்படலாமா, நீ தான் எனக்கு உதவ வேண்டும் என்று முருகப்பெருமானை பார்த்து பாடத் தொடங்கிய உடனே அங்கே இருக்கக்கூடிய வேலாலே அந்த குகை உடைக்கப்பட்டு அத்தனை பேரும் விடுதலையானார்களாம். அப்போது திருப்பரங்குன்றத்திலே வந்து முருகப்பெருமானை பாடும்போது நமக்கு குகைக்குள்ளே இருப்பது போன்ற ஒரு துயரம் இருக்குமேயானால் அந்த துயர் அத்தனையும் நம்மை விட்டு நீங்கிவிடும், முருகப்பெருமானின் வேல் நம்மை காப்பாற்றும் என்பதை தான் இந்த திருப்பரங்குன்றம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. எனவே முருகப்பெருமானின் முதல் வீடாக விளங்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றத்தை தரிசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த முருகப்பெருமானை வணங்கினால் அவர்களினுடைய துயரம் அனைத்தும் தூள் தூளாகிவிடும் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.